ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்து ஹாஸ்பல் மராத்தன் மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நாளிலே ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தகப்பனின் அன்பு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோமர் 5:8 பார்க்கிறோம். ஒரு தாயற்ற பெண் பிள்ளையை அவருடைய தகப்பன் மிகவும் பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்து வந்தான். அவள் தினமும் தன் தோழிகளோடு விளையாடப் போவது வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் மகளை பார்த்து நீ இன்று வெளியே விளையாட போக வேண்டாம் என்று கூறினார். அவளும் சரியப்பா, நான் போகவில்லை என்று சொல்லிவிட்டு தன் வீட்டு வேலையை செய்தாள். ஆனால் நேரம் சிறிது கடந்த பிறகு அவள் தோழிகள் வெளியே விளையாடும் சத்தம் கேட்டபோது அவளால் வீட்டிற்குள் இருக்க முடியவில்லை. அப்பா வேலைக்கு போயிருப்பார், நான் விளையாட போனால் அவருக்கு தெரியவா போகிறது என்று சொல்லி நினைத்து தன்னுடைய தோழிகளுடன் விளையாட சென்றான். நன்கு விளையாடிவிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தான். வருக வழியிலே ஒரு சிறு விபத்து நடந்து தலையில் நல்ல காயம் ஏற்பட்டு மிகவும் வேதனையாக இருந்தது. வீட்டிற்குள் வந்தாள். தன் தகப்பனின் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை என்ற வருத்தம். என் தகப்பனின் முகத்தில் எப்படி வெடிப்பேன் என்று படுக்கையில் படுத்து அழ ஆரம்பித்தார். தகப்பனின் சத்தம் கேட்டது. ஆனால் தகப்பனும் செல்லவில்லை. தகப்பனோ மகளை தேடி வந்தார். நீ என் சொல் கேளாமல் விளையாட போனாய், இடையில் விபத்து சிக்கியது, எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்னிடம் வருவாய் என காத்திருந்தேன், ஆனால் நீயோ வரவில்லை என்று கூறி அவளிடம் அவர் காயங்களுக்கு கட்டுப்பட்டார். அவருடைய தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுது மன்னிப்பு கேட்டு தகப்பன் அன்புக்காய் நன்றி செலுத்தினாள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அநேக வேளைகளில் நாமும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் வாழ்கின்றோம். பின் பிரச்சனைகள் மாட்டி அடிபட்டு துக்கப்படுகிறோம். வேதனையை சகித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் பரம தகப்பன் நம்மை ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்ற சந்தேகம். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் மாத்திரமே அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை தேடி வருகிறார். நாம் நம்முடைய பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்தோம். அப்போதும் அவர் நம்மை நேசித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் நித்திய ஜீவனை அடையும்படி தம்மையே நமக்காக தந்தார். நம் தகப்பனின் அன்பு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆகிய கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் மிகுந்த அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறபடினாலே அவரிடத்தில் எப்பொழுது நாம் போனாலும் தேவன் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய அன்பிலிருந்து எங்களை ஆண்டவர் எதுவும் பிரித்து விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் வைத்திருக்கிற அன்பு மாறாதது தகப்பனே. நீர் ஆண்டவரே சுத்திரம் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன். எந்த நிலைமையிலும் கர்த்தாவே எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறேன். உம்முடைய அன்புக்கு நன்றி. தொடர்ந்து உம்மோடு கூட வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.